ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம மேலே வந்தோடனே முதல்ல பார்க்கறது நம்ம கொய்யாக்காவை தான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கொய்யாக்காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்தோடனே கொய்யாக்காவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குவோம். நம்ம கொய்யாக்காய் வந்து நல்லா இருக்குது. 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது வந்து அவரைக்காய் செடியில் முன்னாடி வந்து நான் மொத்தத்தையும் மண் கலவை எல்லாம் மாற்றி வச்சேன். இப்போ இந்த பழுத்த செடி இலை எல்லாம் கொட்டிட்டு இப்போ இது நல்லா இருக்குது. அந்த பக்கம் இருந்ததெல்லாம் கட் பண்ணியும் எடுத்துட்டேன் நான். இது பாருங்க, இது மொத்தம் வந்து முருங்கை மரத்தில் ஏறிக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரை கொடி பரவாயில்ல விடு, என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து ஏறத்துக்கு ஏதாவது ஒரு கொம்பு வேணும். அதனால இது முருங்கை மரத்தில் ஏறிக்குச்சு. இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இது பூ கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கின்னு வரத்துக்கு, அது இன்னும் ரெடி ஆகலை. வாங்கின்னு வந்தால் தான் நம்ம வைக்கணும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெருங்காய பவுடரையாவது நான் எடுத்துன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரமும் நல்லா இருக்குது, இது எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இதெல்லாம் மஞ்சள் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. நேற்று வந்து நம்ம அந்த கேனில் 4 மஞ்சள் எடுத்தோம். அதில் வந்து 3 மஞ்சள் செடி நட்டு வச்சுருக்கிறேன், 4-5 மஞ்சள் செடி. இருவாச்சி மல்லி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ அரும்பு வச்சுருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. நாளைக்கு தான் பூக்கும் போல் இருக்குது. நாளைக்கு நான் அது பூத்துச்சுன்னா உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். இது உள்ள நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் செடி எடுத்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா இருக்குது. இது கீழே இருந்து கூட பாருங்க, வேற புது துளிர் வருது. கீழே இருந்து மேலே இருக்கிறதெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிட்டுக்குது. ஆனால் கீழே இருந்து நல்ல புது துளிர் வருது கத்திரிக்காய் செடியில. கரும்பும்